ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான கட்டிகாச்சலம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படங்க. அனைத்து பெற்றோர்களும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் வந்திருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கௌஷிக் அப்படின்ற ஒரு பையன் MBBS படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. திடீர்னு அந்த பையனுக்கு விசித்திரமான வாய்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. போக போக அந்த பையனுக்கு பேய் பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த பையனோட உடம்புக்குள்ள போன அந்த அம்மானுஷம் அந்த பையனை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. நாளடைவில் பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்து தர்காக்கு கூட்டிட்டு போறாங்க, சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க, டாக்டர்ஸ் கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா எங்க போயுமே அவனுக்கு சரியாகிற மாதிரி தெரியல. அவனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அவனை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுது. அவனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா யாரு, எதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயம் பெற்றோர்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமா இந்த படம் வந்திருக்குதுங்க. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு சிகிச்சைக்காக அட்மிட் செய்யப்பட்டிருக்கா. என்ன நினைச்சானே தெரியல. அவ கையில போட்டிருந்த ட்ரிப் ஸ்பாட்ல கலட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு எழுந்திருச்சு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போயிட்டாங்க. டாக்டர் சர்தா அப்படின்றவங்க தான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், அது இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் காணாம போயிருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க, பேஷண்ட்டை கூட கவனிக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அந்த பொண்ணை தேடி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க போனானே யாருக்கும் தெரியலங்க. அங்க கட் பண்ணா அந்த பொண்ணு எங்க போயிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்தவ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரக்கடைக்குள்ள நுழையறாங்க. பெரிய பெரிய மரங்களை எல்லாம் அங்க வச்சு கட் பண்ணுவாங்க. அந்த வகையில ஒரே ஒரு நபர் மட்டும் அங்க இருக்கக்கூடிய மரத்தை எல்லாம் மிஷின்ல போட்டு அறுத்து ரொம்ப கடினமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு போறா. இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்ததா அந்த நபர் பாக்குறாரு. யாருமா நீ, உனக்கு என்னமா வேணும், ஏதாவது ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா, ஓனர் இல்ல, போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாமா, அப்புறம் ஓனர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிட்டு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அங்க இருக்கக்கூடிய மிஷின் கிட்ட வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மிஷினுக்குள்ள தலையை விட்டு தலை துண்டாயி ஸ்பாட்லேயே இறந்து போறா. அதை பார்த்து அந்த நம்பர் மிரண்டு போயிடுறாரு. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா கௌஷிக் அப்படின்ற ஒரு பையனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பையன் MBBS பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அப்படின்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. ஆனா கௌஷிக் பாத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க. பயங்கரமான இன்ட்ரோவர்ட். யாருக்கிட்டையுமே பெருசா பேசவே மாட்டான். அவனுக்கு ஒண்ணு வேணும்னா கூட அதை கேட்கறதுக்கு கூட ரொம்பவே கூச்சப்படுவான், கேட்கவே மாட்டான். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்டா பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்குதுங்க. ஆனா அதை வாயை திறந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கறதுக்கு கூட சங்கடப்பட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்கு, அதனால எனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு தரீங்களா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப பேசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றான். பார்த்தா கௌஷிக்கோட அம்மா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெஜிடபிள் ரைஸ் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே தங்கச்சி பாத்தீங்கன்னா இதை யார் சாப்பிடுவா அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லெட் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அதை பாத்தீங்கன்னா கௌஷிக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கௌஷிக்கோட அப்பா சாப்பிடலான்னு வந்து உட்கார்றாருங்க. வெஜிடபிள் ரைஸை பார்த்துட்டு என்னடா அது இன்னைக்கும் வெஜிடபிள் ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிடலன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடு, நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நழுவு பாக்குறாருங்க. கௌஷிக்கோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு புரியுது உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிடலன்னா என்ன, என் பையன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக்க அந்த சாப்பாட்டை சாப்பிட சொல்லிடுறாங்க. கௌஷிக் பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லாம அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அவனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அதே சமயம் அவனுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவனுக்கு வரமாட்டேது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கானோ அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கும்போது தெரியுதுங்க. காலேஜ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பயந்து அவனுடைய ப்ரோக்ரஸ் கார்டை காட்டுறான். ஒரு சப்ஜெக்ட்ல விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி விடு, ஒரு சப்ஜெக்ட்ல தானே போச்சு, நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாருங்க. கௌஷிக்கோட அப்பாவுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்துதான். ஆனா சூழ்நிலையின் காரணமா அவரால் டாக்டர் ஆக முடியலையா. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது, ஏன்னா என்னோட கனவை நீ கண்டிப்பா நிறைவேற்றிடுவ, நீ டாக்டர் ஆயிருவ, டாக்டர் கௌஷிக்கோடைய அப்பா அப்படின்னு நான் பெருமைப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ இவன் காலேஜுக்கு போறான், கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா கௌஷிக் கிட்ட ஒரு கேள்வி கேட்க, கௌஷிக் பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில திக்கி சொல்றான். சொல்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுறான். இதை பாத்தீங்கன்னா மற்ற மாணவர்கள்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோவர்ட், அதிகமா யார்ட்டையும் பேச மாட்டான் அப்படின்னு தெரியுங்க. தெரிஞ்சிருந்தே பாத்தீங்கன்னா இவனை போட்டு எல்லோருமே பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலேஜ்ல இவனுக்கு பிடிச்ச
பிடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா அப்படின்ற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு இவனோட கிளாஸ்ல தான் படிக்குது. அந்த பொண்ணுனா இவனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் அந்த பொண்ணு கிட்ட இவன் இன்னும் காதலை சொல்லலை. அவங்க அம்மா கிட்ட பிரெட் ஆம்லெட் வேணும்னு கேட்கறதுக்கே கூச்சப்படுறவன் எப்படி போய் காதலை சொல்லுவான்? தினமும் பார்த்து சைட் அடிப்பான். அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஃபோனில் வச்சு பார்த்துப்பான். அந்த பொண்ணு எதையாவது தூக்கி போட்டுச்சுன்னு வைங்களேன், அதையே பார்த்தீங்கன்னா காதல் ஞாபகமாக தூக்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அங்கே கட் பண்ண கௌஷிக்கோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு லேண்டை போய் பார்த்துட்டு வர சொல்லி இருந்திருக்காரு. அசிஸ்டன்ட்டும் அந்த லேண்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு அந்த லேண்டு நமக்கு வேண்டாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அது லேண்டு கிடையாது, சுடுகாடு, அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா சார் அந்த இடத்துல கோஸ்ட் இருக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அங்க எதுக்கு சார் நம்ம போய் பில்டிங் கட்டணும் அப்படிங்கும்போது, என்னையா இந்த காலத்துல போயிட்டு கோஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற? ஹைதராபாத்ல இருக்க ஒரு சில அபார்ட்மெண்ட்ஸே லேக் மேல கட்டப்பட்டது தான், அதை பத்தியே எந்த கவலையுமே இல்ல, சுடுகாடை பத்தி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா? சரி ஒன்று பண்ணு, நீ வேற ப்ராஜெக்ட் பாரு, இந்த ப்ராஜெக்ட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கௌஷிக்கோட அப்பா சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா காலேஜை காட்டுறாங்க. லேப்ல எலும்பு கூட வச்சு ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. எல்லா மாணவர்களும் கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கௌஷிக்க பின்னாடி இருந்து 2 பசங்க தள்ளி விடுறானுங்க. அப்ப கிட்ட வந்த கௌஷிக்கு திடீர்னு ஏதோ ஒரு அபடனான இடத்துல அந்த எலும்பு கூடு கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அவருக்கு உள்ளுணர்வு வந்து பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறாருங்க. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே ப்ரொஃபசர் ஷட் அப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த பசங்களாம் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. என்னடா உன்னை தள்ளி விட்டதுக்கு கோவப்படுறியா எங்க கோவப்படு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடுவாங்க இல்லையா, இந்த பாட்டிலை உருட்டி விட்டு யார் பக்கம் அந்த பாட்டில் நிற்குதோ அவங்க வந்து ஏதாவது காமெடி சொல்லணும், பாட்டு பாடணும், அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா வந்து ஜோக் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம கௌஷிக் பக்கம் வருது. கௌஷிக் வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நல்லா பாட்டு பாடுறான். ஆனால் வெளியில் அதை பண்ணுறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறான். ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா கிளாஸ் ரூம்குள்ளே யாரையுமே காணோம், அவன் மட்டும்தான் இருக்கிறான். உடனே எழுந்திருச்சு வெளியில் வந்து பார்க்குறான். மொத்த கேம்பஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண நிலமையில் இருக்குது. ஸோ இவனை ஏதோ ஒரு அமானுஷம் துரத்துற மாதிரி இருக்குது. இவனுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக பிரின்சிபல் ரூம் பக்கம் ஓடுறான். உள்ளே போய் பார்த்தா சேரில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சார் கிளாஸ் ரூமில் யாரையுமே காணோம், தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்றதை சொல்லுங்க அப்படின்னு இவன் கெஞ்சறான். அந்த சேர் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்புதுங்க. பார்த்தா ஒரு எலும்பு கூட அதில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து இவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. கிளாஸ் ரூமுக்கு வந்து பயமாக இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். ப்ரொஃபசர் வந்து என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே சுற்றி முற்றி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபசர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மற்ற மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனை வழக்கம் போல கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சம்யுக்தா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்மெல்லாம் டாக்டர்ஸ்ரா, அனிமல்ஸ் கிடையாது, இப்படியா ஒருத்தனை கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரையும் அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கௌஷிக் காலேஜ் முடிச்சுட்டு கிளம்புறான். சம்யுக்தா பின்னாடியே வந்துட்டு நீ வீட்டுக்கு தானே போற வழியில நான் டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிக்கிறா. இது பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை அளிக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். தங்கச்சி வந்து ரிமோட்டை பிடிங்கி சேனலை மாத்திடுறாங்க. நான் தானே பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். இல்ல நான் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் ரிமோட் வேணும்னு திரும்ப கேட்கும்போது நான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு தங்கச்சி சொல்றா. உடனே இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்பா கிட்ட சொன்னா அப்பா போய் படின்னு சொல்லுவாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா கௌஷிக்கு ஒரு மெசேஜ் வருது. ஃப்ரீயா இருக்கியா, கால் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி சம்யுக்தா மெசேஜ் பண்ணிருக்காங்க. உடனே இவனுக்கு சந்தோஷமாயிருதுங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். சம்யுக்தா சொல்றாங்க உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்டா, உன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், உன் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லு, நீ ஓப்பனா சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கௌஷிக் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே யாரோ ஒருத்தங்க நம்ம கௌஷிக்கோட கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா இவன் ஹாலில் சோஃபா கிட்ட தான் இருக்கிறான். தங்கச்சியை பார்த்துட்டு பயந்து உருண்டுகிட்டு இருக்கான். என்னை பார்த்து பயந்துட்டே அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கௌஷிக்கோடைய கனவாக தான் இருக்குது. இப்போ வழக்கம் போல கிளாஸுக்கு போகிறேன், எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இவன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூமே சைலண்டாக இருக்குது. இவனுக்கு மட்டும் விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் உட்காந்து பென்சிலை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பவும் இவனுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை என்ன ஏதுன்னு யோசனை பண்ணிட்டே கையை கட் பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இவனை பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறதா இவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி இவன் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு வியர்டான வாய்ஸ் வந்து இவன் கிட்ட பேசுதுங்க. இவன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லாக பிளட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த அமானுஷமான உருவம் இவன் கிட்ட பேசுதுங்க. அழுவாத, தயவு செஞ்சு அழுவாத, நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க அப்படின்னு. இவன் அப்படியே அழுதுகிட்டே சரி அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல இவன் காலேஜுக்கு போறாங்க. கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த அமானுஷமான வாய்ஸ் இவன் கிட்ட பேசுதுங்க. என்னால கிளாஸ்ல இருக்க முடியல, கிளாஸ் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எழுந்துரு வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் சொல்றேன்ல எனக்கு போர் அடிக்குதுன்னு, வா போலாம் அப்படின்ற மாதிரி இவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. உடனே பட்டுனே இவன் எழுந்திருச்சிடறான். என்னாச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்கிறாரு. இல்ல நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வெளியில வந்துடுறாங்க. லைப்ரரியில வச்சு சம்யுக்தா கௌஷிக் கிட்ட பேசுறா. என்னாச்சு, எதனால நீ கிளாஸ்ல இருந்து வந்துட்ட அப்படின்ட்டு.
இவன் எதுவுமே பேசாமல் இருக்கான். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன தெரியும் அப்படின்னு பட்டுன்னு கேட்க, உனக்கு ஒரு சப்ஜெக்ட்டில் போயிடுச்சு இல்லையா, அதை நினச்சி தானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத, எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி இந்த சம்யுக்தா சொல்கிறா. அப்போ அந்த அமானுஷமான வாய்ஸ், இதுதான் சரியான சான்ஸு, நீ அவகிட்ட உன்னோட காதலை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, என்னால் முடியாது அப்படின்னு தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா கௌஷிக் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சம்யுக்தாக்கே ஏதோ மெசேஜ் வருது. சரி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த அமானுஷமான வாய்ஸ், இங்கே பாரு அவங்க கிட்ட நல்ல விதமாக பேசுகிறா, இதுதான் சரியான சான்ஸு, இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுதுங்க. சரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். பார்த்தா ஒரு செவுத்துக்கு பின்னாடி சம்யுக்தாவும் அதே காலேஜில் படிக்கக்கூடிய ஜார்ஜ் அப்படின்ற பையனும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவன் மனம் முடிஞ்சு போயிடுறான். இப்போ இவன் கேன்டீனில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அமானுஷமான வாய்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்குது. நீ யார், உனக்கு என்ன வேணும், என்னை ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. கொஞ்ச நேரத்துக்கு எந்த சத்தமும் இல்லை. போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் போகணும் அப்படின்னா நான் சொல்கிறத செஞ்சால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, நேராக கேன்டீனில் போய் மேட்ச் பாக்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்ல, இவனும் போயிட்டு மேட்ச் பாக்ஸ் வாங்குறான். உன்னோட புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துல போட்டு அதை தீய வச்சு கொளுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி கொளுத்த முடியும், என்னோட அப்பா என்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் ஆசைப்படுறாரு, நீ என்னடா புக்ஸ் எல்லாம் கொளுத்து சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கொளுத்து அப்பதான் உன்னை விட்டு போவேன் அப்படின்ற மாதிரி அது பயங்கரமா பயமுறுத்துதுங்க. பயந்து போனவன் தீய வச்சு கொளுத்தி விட்டுறான். அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. உங்க அப்பாவுடைய கனவு உனக்கு முக்கியமா இல்ல நான் உன்னை விட்டு போறது முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்டு அவனை மிரட்டி வேலை வாங்குதுங்க. அதுக்கப்புறம் இவன் காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு போனா திடீர்னு காட்டுக்குள்ள எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிறான். நம்ம எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். திடீர்னு எங்கேயோ ஒரு சிவப்பு கலர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. பட்டுன்னு கண் முழிச்சு பார்த்தா இவன் அவன் வீட்டு பாத்ரூம்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். மூச்சோட முடியாமல் பயங்கரமாக சத்தம் போடுறான். உடனடியாக அவங்க அப்பா ரூம்குள்ளே வந்துடுறாரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி பச்சை தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. புது ட்ரெஸ்ஸை வாங்கி அவன் பயங்கரமாக கிழிச்சு வீசிடுறான். என்னடா அது நம்மளை சுற்றி இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தங்கச்சி ரூம்குள்ள வந்து எனக்கு ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு வெளியில் போக, என்னோட ஹெட்ஃபோனை எனக்கு கொடுத்துரு, உனக்கு வேணும்னா உன்னோட ஹெட்ஃபோனை பயன்படுத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட கேள்வி கேட்குறான். உடனே தங்கச்சிக்கும் இவனுக்கும் சண்டை வருதுங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, நம்மளோட உரிமையை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோன்ஸை தரவே மாட்டேன்றான். உடனே தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்க, அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து, நீ எதுக்குடா இதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க, போடா போய் படிடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌஷிக்கை உள்ள அமுச்சு வச்சிடறாருங்க. எப்போ பார்த்தாலும் படின்னு இந்த கௌஷிக்கை போட்டு பெற்றோர்கள் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி வீட்டுக்குள்ள சிகரெட் ஸ்மெல் வந்திருக்குதுங்க. என்னடா அது நம்ம வீட்டுக்குள்ள சிகரெட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக்கோட அப்பா மேலே வந்து பார்த்தா இவன் டிவி பார்த்துட்டு தம் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா பழக்கம் இது, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை தூக்கி கீழே போட, இவனுக்கு கோவம் வந்து அவங்க அப்பா பல்லாருன்னு ஒரு அற விட்டுறான். இந்த கௌஷிக்கோட பிஹேவியர்ல ஒரு பயங்கரமான மாற்றம் தெரியுதுங்க. என்னோட லைஃப் ஏன் இஷ்டம், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு அவங்க அப்பாவை அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா பயந்து போய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. காரில் வரும்போது அன்னியன் படத்தில் வர அம்பி மாதிரி பேசுகிறான். எப்பா எனக்கு ராத்திரி என்ன நடந்துன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்குள்ளே எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் தான் என்னை ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான், இதை செய் அதை செய்ன்னு சொல்லி மிரட்டுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமாக அழுகுறான். சரி ஓகே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சர்தா அப்படின்றவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கௌஷிகா அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாருங்க. நீ எந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவன் காலேஜ் பேரை சொல்கிறான். நான் அதே காலேஜில் தான் 2010 படித்து முடிச்சுட்டு வந்தேன், உன்னோட சீனியர் தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லபடியாக பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சரி வீட்டில் நீ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணிட்டு இருப்ப, நீ எங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவன் வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துப்பேன், எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத தான் பண்ணுவேன், எங்கள் அப்பாவோட ட்ரீமை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் நிறையா படிப்பேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ரூம்குள்ள தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அத்தோடு கௌஷிக் உன் கண்ணு முன்னாடி கடவுள் வந்து நிற்கிறாரு, உன்கிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாரு, நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்க, அவன் கடவுளே கிடையாது வில்லன், அவன் எதுக்காக என்ன டார்கெட் பண்றான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு ஏதோ சொல்ல வந்தல அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கௌஷிக் சொல்லிடுறான். சரி விடு, உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது, நீ எதை பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு கேட்கும்போது கௌஷிக் நினச்சி பார்க்குறான். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவனுக்கு டிராயிங் வரைகிறது தான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு பெயிண்டிங்ஸில் தான் ஆர்வம் ஜாஸ்தி. அவங்க அப்பா தான் பார்த்தீங்கன்னா மெடிசன் படி அப்படின்னு இதுக்குள்ள தள்ளி விட்டுட்டு இருக்கிறாருங்க. அதை தொடர்ந்து இந்த டாக்டர் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்விகளுக்கு இவன் பதிலே சொல்ல மாட்டேன்றான். நீ ஏன் கோவப்படுற, எப்ப இருந்து உனக்கு இந்த கோவம் வருது அப்படின்னு கேட்கும்போது அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு நீ ரொம்ப ஹர்ட் ஆகுறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஓப்பன் அப் ஆகு, உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லு அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கறாங்க. ஆனா பட்டுன்னு இவன் டாக்டரோட கழுத்தை பிடிச்சிடறான். உனக்கு எதுக்கு தேவையில்லாம அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அங்க கட் பண்ணா இவனை தூக்கிட்டு போய் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பண்றதுக்காக படுக்க வச்சிடறாங்க. இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கௌஷிக்கோட அப்பாவை கூப்பிட்டு இப்போதைக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம், மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்னு
நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நேராக காலேஜுக்கு வரான். காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் செலிப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ நேராக நம்ம சம்யுக்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, ஜார்ஜ் உனக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டான், ஜார்ஜ் ஒன்றும் நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன பேசிட்டு இருக்க கௌஷிக் அப்படின்னு சம்யுக்தா கேட்க, நான் தான் சொல்கிறேன்ல ஜார்ஜ் உனக்கு செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் செட் ஆக மாட்டான் அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் மேட்ரு, நீ எதுக்கு அந்த பர்சனல் மேட்டர்லாம் தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போக பட்டுனி அவன் கையை பிடிச்சிட்றான். கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு சம்யுக்தா கிளம்பிடுறா. ராத்திரி வீட்டில் இருக்கிற எல்லோருமே தூங்கிடுறாங்க. ஆனால் இவனால் தூங்கவே முடியலங்க. இவனோட உடம்புக்குள்ளே போன அந்த அமானுஷம் பார்த்தீங்கன்னா இவனை தூங்க விடாமல் எழுந்திருக்க சொல்லிக்கிட்டே இருக்குது. பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே அடுத்த ராத்திரியிலே எழுந்திருச்சு நேராக கிச்சனுக்கு போகிறான். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த ரா ஃபிஷ் எல்லாத்தையுமே எடுத்து பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிக்கிறான். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்து பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. அவங்க அப்பாவையும் வர சொல்லி இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கௌஷிக்கோடைய அம்மா அப்பா நேற்று ராத்திரி பையனோட பிஹேவியர் ஏன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கௌஷிக்கோடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், மேபி அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ அவனோட நடவடிக்கையில் பெரிய மாற்றம் உருவாயிருக்குதுன்னு தோணுது, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வளரிட்டு இருக்கிற அப்படின்னு கௌஷிக்கோடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வரான். வீடு முழுக்க அவங்க அம்மா சாம்பிராணி புகையை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் வீடு இப்படி ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் விசித்திரமாக நடந்துகிட்டு இருக்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து அப்பாவோடைய அசிஸ்டன்ட்டு வீட்டுக்கு வந்துருப்பாருங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு மந்திரிச்சு நம்ம கௌஷிக்கோடைய கழுத்தில் வந்து தாயத்தையெல்லாம் கட்டி விடுறாங்க. அதே சமயம் கௌஷிக் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையும் பேண்ட்டையும் எரிச்சிட சொல்லிடுறாங்க. இந்த தாயத்தை எக்காரணத்தை கொண்டும் கலட்ட வேண்டாம், இந்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி தர்காவில் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் சர்தா கௌஷிக்கோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. கௌஷிக்கோடைய அப்பா கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான், அதாவது இவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி இவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான், அதனால இவன் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறான், அதுதான் இவனோட நடவடிக்கை சேஞ்ச் ஆனதுக்கான காரணம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் நாங்களும் அப்படி தான் டாக்டர் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. தர்காக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேயை ஓட்டிட்டோம், தாயத்தெல்லாம் கட்டிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் படித்தவங்க தானே, நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சர்தா சொல்கிறாங்க. அதுக்கு கௌஷிக்கோட அப்பா சொல்கிறாரு, ஆரம்பத்தில் நானும் இப்படி தான் நினச்சேன், அதுக்கப்புறம் கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றதையே உணர்ந்தேன், நீங்கள் வேணா ஒரு வாட்டி வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டர் சர்தா வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது கௌஷிக்கும் கௌஷிக்கோட தங்கச்சியும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் சர்தா அதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இவனோட ரூம்குள்ள தூங்கிட்டு இருப்பான். மிட் நைட்டில் அந்த அமானுஷமான வாய்ஸ் இவனோட காதுகளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அவனை எழுப்பி விடும், இங்கே பாரு, நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு மோசமான வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஆனால் நான் சொல்கிற பேச்சை மட்டும் கேட்டேன்னு வையேன், உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அழகான வாழ்க்கையை என்னால் உருவாக்கி தர முடியும், நான் சொல்கிற பேச்சை கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுவான். மொட்டை மாடிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லும். இவன் மொட்டை மாடிக்கு போவான். உன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயத்தை கழட்டி வீசிடு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, இவனும் அந்த தாயத்தை கழட்டி வீசிடுவான். அதுக்கப்புறம் மாடியிலேருந்து குதிக்க சொல்லிடுங்க. இவனும் மாடியிலிருந்து அப்படியே குதிச்சிருவான். பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய கார் மேலேயே வந்து விழுவான். சத்தத்தை கேட்டு எல்லோருமே அலறி அடிச்சுட்டு வெளியில் போய் பார்த்தா இவன் மாடியிலேருந்து குதிச்சிருக்கிறான்ற விஷயமே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, காலில் மட்டும் பலமாக அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா சர்தா தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்காக வராங்க. சர்தா திரும்பவும் அதான் சொல்கிறாங்க, பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவனோட மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனில் சில சேஞ்சஸ் உருவாகி அவன் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான், மென்டல் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல, கௌஷிக்கோடைய அப்பா அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்றாரு. இல்லை, அவனுக்கு பேய் பிடிச்சிருந்தது, தாயத்து கட்டினதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. ஏங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய நோயை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பேய் பூதம் அப்படின்னு பிற்போக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சர்தா சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, ராத்திரி விசித்திரமாக பிஹேவ் பண்ணுறான், அன்டைமில் போய் சாப்பிட்றான், தூங்கவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாமே இந்த வியாதியோட சிம்டம்ஸுங்க, கரெக்டான டைமில் க்யூர் பண்ணலான்னா இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சர்தா எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் கௌஷிக்கோடைய அப்பா அம்மா இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியலங்க. கௌஷிக்கோடைய அப்பா பார்த்தீங்கன்னா கௌஷிக்கை போய் பார்க்கும்போது அவன் பயங்கரமாக அழுகுறான். நான் இதை பண்ணலப்பா, எனக்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருந்து இதை பண்ண சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். சரிடா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்புறாங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த ஜார்ஜ் வந்து நம்ம கௌஷிக்கை வம்பளுக்கு ஆரம்பிக்கிறான். ஏன்டா, சம்யுக்தா கிட்ட போயிட்டு நான் வந்து அவளுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னையாமாவே, உனக்கு சம்யுக்தா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தானே இப்போ போய் சொன்னேன், சரி சம்யுக்தாவுடைய பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும்போது அவனுக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரமாட்டேது அப்படின்றத கிண்டல் பண்ணுறான். சம்யுக்தா என்னுடைய ஆளு, தேவையில்லாமல் எங்கள் லைனுக்குள்ளே குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே பார்த்தீங்கன்னா இவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷமான உருவம் பூந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஜார்ஜை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வரைக்கும் அம்பி மாதிரி இருந்தவன் அன்னியன் மாதிரி அவனை போட்டு பொலவலன்னு போலக்க அவனே அடிதாங்க முடியாமல் கதறான். உடனடியாக ஜார்ஜோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த
இடத்துக்கு தடுத்துறதுக்காக வந்துடுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் போட்டு பொலவலன்னு போலக்க அவனுக்கு பயந்து ஓடிடுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜார்ஜோடைய நெஞ்சில் சாம் அப்படின்ற மாதிரி அவன் பச்சை குத்தி இருக்கிறான் சம்யுக்தாவுடைய பேரை. அதை பார்த்ததும் இவன் மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரத்தத்தோட அங்கே இருக்கக்கூடிய தேட்டருக்குள்ள நுழையிறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா இருக்கிறா. சம்யுக்தா கௌசிக்கை பார்த்த உடனே என்ன நினச்சிட்டானா, ஒரு வேளை ஜார்ஜ் தான் வந்து இவனை போட்டு அடிச்சிருப்பான் போல, தேவையில்லாமல் அவன் கிட்டே இதை சொல்லிட்டோம், அவன் வேற அடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சிரு, நான் சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி வச்சிருந்தான் இல்லையா, அந்த இடத்த அறுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் இந்த சம்யுக்தா பயங்கரமாக மிரண்டு போயிடுறாங்க. அப்போ அவன் ட்ரெஸ்ஸில் இருந்த ரத்தமெல்லாம் அவனோடது கிடையாது, இந்த ஜார்ஜோடையது. இப்போ கௌஷிக்கோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, டாக்டரை வர சொல்லி, டாக்டர் நீங்கள் தான் என் பையனை காப்பாற்றணும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, காலேஜில் இருந்து அவனை 4 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவனோட பிஹேவியர்லாம் பயங்கர விசித்திரமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு ஃபியூச்சர் டாக்டர், அவனை நான் வந்து இப்போ சரி பண்ணாதான் ஃபியூச்சரில் அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, அவன் ரூமில் தான் இருக்கான் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இந்த டாக்டர் கௌஷிக் கிட்ட போயிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ரெகுலராக நீ மெடிசன்ஸ் எடுத்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், உனக்கு இதில் மெடிசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இது மெடிசன் கிடையாது பாய்சன், அந்த லேடி சொல்கிறத கேட்காத, அவனை கொல்ல பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் யோசிக்கிறான். இருந்தாலும் அந்த டாக்டர் தான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெடிசன்ஸை சாப்பிட்றான். டக்குன்னு அவன் கண்ணு முன்னாடி மொட்டையை அடிச்சுட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஒரு மர்ம உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த உருவம் தன்னைத்தானே கழுத்து இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து கௌஷிக் ஒரே ஓட்டம் ஓடிடுறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வீசிட்டு நடு ரோட்டில் ஓடிட்டு இருக்கிறான். குடும்பத்தினர்கள் துரத்திட்டே வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே விழுந்துடுறான். இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவை மீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம்னா அது நீ தான், நீயே வந்து அவனை ஹர்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நடந்துக்க, அவனை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ல சம்யுக்தாவும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த டாக்டரும் டாக்டரோடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த டாக்டர் சொல்கிறாங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனா இல்லையா, அவ கூட இந்த மரக்கடையில் போய் மிஷினுக்குள்ள தலைவிட்டு செத்து போனாலே, அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கௌஷிக் இருக்கக்கூடிய அதே மென்டல் டிசார்டர் தான் இருந்திருக்குது. ஸோ அந்த பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியல, ஆனால் இப்போ கௌஷிக் என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனை கண்டிப்பாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோடைய வழக்குல இருந்து நீ வெளியில் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட, இப்போ ஏன் மறுபடியும் இந்த ஒரு வழக்கை எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. இப்போ பார்த்தாலும் தங்கச்சி சண்டை தானே போட்டுட்டு இருப்பாங்க. தங்கச்சியை பார்த்தீங்கன்னா கௌஷிக்கோட நல்லா பழகு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக, அந்த நாய் பார்த்தீங்கன்னா கௌஷிக்கை பார்த்து ஓயாமல் குலைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க, கௌஷிக்கு பின்னாடி அந்த மொட்டை அடிச்சிருக்கக்கூடிய அந்த வயசான உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்து தான் அந்த நாய் குலைச்சிக்கிட்டு இருக்குது. நாய் குலைக்கிற சத்தத்தை ஏற்றுக்க முடியாத இந்த கௌஷிக் பார்த்தீங்கன்னா நாயை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் விடு, தயவு செஞ்சு விடு அப்படின்ற மாதிரி தங்கச்சி மிரட்டுறா. உடனே இவன் பேச ஆரம்பிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிறதுக்கு என்னை என்ன உங்கள் அண்ணன் கௌஷிக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, கத்திகா சலம், நான் சொல்கிறத தான் நீ கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவோடைய பேர் என்ன அப்படின்றதே நமக்கு தெரிய வருதுங்க. டாக்டர் சர்தா கிட்ட இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. டாக்டர் சர்தா பார்த்தீங்கன்னா யார் இந்த கத்திகா சலம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போலீஸ் ரெக்கார்ட்ஸ் மூலமாக இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌஷிக்கோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. அந்த லேண்டு கூட பார்த்தீங்கன்னா கத்திகா சலம் அப்படின்றவர் ஓன் பண்ணக்கூடிய லேண்டு தான். அந்த இடத்த பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த லேண்டில், இந்த வீட்டில் வாழ்ந்தவங்களாம் இறந்து போயிட்டாங்க. எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல. ஆனால் ராத்திரி ஆனால் பயங்கரமான சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரிலாம் ஏரியாக்காரங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டிங்களா அப்படின்னு கௌஷிக்கோட அப்பா அந்த செக்யூரிட்டி கிட்ட கேட்க, நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி தான் என்ன இந்த இடத்துக்கு செக்யூரிட்டியாக போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த கௌஷிக் இருக்கிறான் இல்லையா, டேபிள் நிறையா இலை போட்டு பயங்கரமாக விருந்து வைக்கணும், அதுவும் நான்வெஜ் விருந்து வைக்கணும், ஊறுறது பறக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொண்டாந்து விருந்தாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவன் வந்து டேபிள் உட்காடுறான். அவங்க அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. என்ன கோயில் பிரசாதமாக கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்டு இவன் பயங்கரமாக மிரட்டுறான். கையில் அள்ளி அள்ளி எடுத்து போட்டு சாப்பிட்றான். என்ன நான் சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாத்தோட இலையிலையுமே போட்டு சாப்பிட சொல்கிறான். தங்கச்சி அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு தங்கச்சியோட வாயில எடுத்து சாப்பிடுன்னு திணிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு இந்த கௌஷிக்கோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவருடைய அசிஸ்டன்ட் வந்திருக்கிறாரு. என்ன சார் வீட்டில் தடல் புடலாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க போல, எல்லாம் உங்கள் பையனுக்காகவா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் உங்கள் பையனுடைய மனநிலை எல்லாமே சரியாயிரும், ஏன்னா புதுசாக ஒரு சாமியாரை பார்த்து வச்சிருக்கேன், ரொம்ப சீனியரான சாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய எலும்பு துண்டை எடுத்து அந்த அசிஸ்டண்ட்டோட கையில் பயங்கரமாக குத்தி ரத்தம் வர வச்சிடறாங்க இவன். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சரி பண்ணுறாங்க.
எண்ட் ஆஃப் த டே அந்த அசிஸ்டன்ட் சொன்ன சாமியார் கிட்ட பையனை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி நேரம் காட்டுக்குள்ள அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக கூட்டு போக அந்த சாமியாரை அவன் பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் போலி சாமியார், இவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டுன்னு அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா இவனோட கண்ணில் கொண்டாந்து கையை வைக்கும் போது இவனுக்கு உலகமே இருண்ட மாதிரி ஃபீல் ஆகுது. மயங்க ஆரம்பிக்கிறான். பட்டுன்னு மந்திரிச்ச ஒரு செயினை கொண்டாந்து கழுத்துல போட்டு விட்டுறாங்க. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ராத்திரி தூங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா இவன் பக்கத்தில் சாமி இருக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி தான் தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த சம்யுக்தாவும் ஜார்ஜும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன், இனிமேல் எனக்கு உன் கூட எந்த பிரச்சனையுமே கிடையாது, இனிமேல் நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா, காலேஜில் கிண்டல் பண்ண மாட்டேன், உன்னை டாப்பர் ஆக்கி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன டாப்பர் ஆக்கி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்க் எடுத்து கழுத்துலேயே குத்துன்னு குத்தி சம்யுக்தாவோட பாய் ஃப்ரெண்டான ஜார்ஜை கொலை பண்ணிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு கண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பில்லோவை எடுத்து இவன் குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறான். கௌஷிக்கோடைய அப்பா ரொம்பவே மனமுடிஞ்சு அழுகுறாருங்க. என்னடா அது நம்ம பையனோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்குள்ள ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பையன் இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஃபீல் பண்றாரு. மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு மந்திரமெல்லாம் பண்றாங்க. இந்த மந்திரவாதி கேட்கிறாரு, நீ யாரு, எதுக்காக இந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்கிற அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆன்மா சொல்லுதுங்க, என் பேர் கதிகாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு. கதிகாச்சலமா அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த கதிகாச்சலத்தோட கதையை நம்ம கிட்ட சொல்றாங்க. கதிகாச்சலம் அப்படின்றவர் ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கிறாருங்க. இவருக்கு திருமணமாகி பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருந்திருக்கு. ஸோ பசங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய வயசுல தான் இருந்திருக்கிறாங்க. கதிகாச்சலம் அவருடைய ஃப்ரெண்டு பிரகாஷ் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அந்த பிசினஸ்ல பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கதிகாச்சலத்துக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கதிகாச்சலத்தோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தினர்கள் கிட்ட நல்ல பேர் சம்பாரிச்சு இவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறான். கதிகாச்சலத்தோடைய மனைவி பார்த்தீங்கன்னா கதிகாச்சலத்தை நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க முன்னாடியே பேசி குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கதிகாச்சலத்து மேலே இருந்த ரெஸ்பெக்ட் போயிடுச்சுங்க. இவங்க 2 பேரும் செஸ் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் போய் கதிகாச்சலம் உட்காந்து இப்படி விளையாடுங்க அப்படி விளையாடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லா விளையாடுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீங்க, எங்கள் கெரியரையும் காலி பண்ணலான்னு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கதிகாச்சலத்தை நோகடிச்சிருந்துருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ள சவுண்டு கேட்டிருக்கு. என்னடான்னு பார்த்தா கதிகாச்சலத்தோடைய மனைவியும் கதிகாச்சலத்தோடைய ஃப்ரெண்டான பிரகாஷும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதை பார்த்து இவர் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிருந்திருக்கிறாரு. வீட்டில் எல்லா டிசிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த பிரகாஷ் எடுக்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கதிகாச்சலத்துக்கு எந்த ஒரு உரிமையுமே இந்த வீட்டில் இல்லாத மாதிரி அவர் ஒரு மாதிரி நடைபணமாக மாறுறாருங்க. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளானவர். எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு பிரகாஷை போட்டு தள்ளுறாருங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைங்களையுமே வந்து போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியும் கொலை பண்ணிட்டு கடைசியில் அவர் கழுத்தையாக எடுத்துட்டு அந்த வீட்டில் இறந்து போறாருங்க. அந்த வீட்டில் அவருக்கு மரியாதை அப்படின்னு ஒன்று இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை அவர் நல்லபடியாக நடத்தி இருந்திருப்பாரு. அவர் நம்பின நண்பன், மனைவி, குழந்தைங்க அப்படின்ட்டு யாருமே வந்து அவருக்கு சரியா இல்லைங்க. அதனாலயே பார்த்தீங்கன்னா இவர் மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டு இறந்து போயிருந்திருக்கிறாரு. ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. என்ன மாதிரியே யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் இனிமேல் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு இந்த ஒரு ஆன்மா சொல்லுதுங்க. இந்த சாமியார் சொல்றாரு, சரி எதுக்காக இந்த பையனை டார்கெட் பண்ண அப்படிங்கும் போது இந்த பையனையும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கிறதே கிடையாது, இவனுக்குன்னு தனிப்பட்ட ஆசையெல்லாம் இருக்குது, அதை வந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்கறதே கிடையாது, இந்த பையனுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பையன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது நீயே அந்த பையன்கிட்ட கேளு, அந்த பையன் பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நான் அவனால ஒரு பிரெட் ஆம்லெட் கூட அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட முடியல, எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஈவன் வாஷ்ரூமுக்குள்ள கூட நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றாரு. அவங்க அப்பாக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு, அந்த ட்ரீமை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாரு. அந்த பையனுக்கு என்ன பிடிக்காதுன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாவே தெரியல, அவன் மனம் முடிஞ்சு போயிட்டான், அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கதிகாச்சலத்தோடைய ஆன்மா சொல்லுதுங்க. ஆனா இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அதையும் மிதியும் பண்ணி மந்திரம் எல்லாம் பண்ணி எப்படியோ இந்த பையனை கண்ட்ரோலில் கொண்டு வந்து பையனை கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸில் வச்சிடறாங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸில் அவன் ரூம்குள்ளே தூங்கிட்டு இருப்பான். இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வைப்பாங்க, நீங்கள் போய் பக்கத்துல இருந்து பார்த்துக்கங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாக்டரோடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கௌஷிக்கோடைய அப்பா கிட்ட கொடுக்குறாரு. பையனை இந்த செயினில் வச்சு கட்டி போட்டுருங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதையும் இவங்க பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக நம்ம கௌஷிக்கோடைய வீட்டுக்கு போயிட்டு கௌஷிக்கோடைய ரூமை கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்கிறாங்க. அவன் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கான், எப்படி இவனோட உடம்புக்குள்ள அந்த ஆத்மா போச்சு அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்முழிச்ச கௌஷிக் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். என்னால் தான்ப்பா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம், நான் மட்டும் இல்லைன்னா நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்வீங்க, இப்பேற்பட்ட பையன் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டாம்ப்பா, உங்களுடைய ட்ரீமை என்னால் நிறைவேற்ற முடியலப்பா, தயவு செஞ்சு எனக்கு கொன்றுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பட்டுன்னு இந்த
கௌஷிக்கு பேய் பிடிக்குதுங்க. செயினை அக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ கௌஷிக்கோட அப்பா பேசுகிறாரு, உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. டே செயினை அவுத்துடுறா அப்படின்ற மாதிரி அவன் அந்த அமானுஷமான குரலில் பேசுகிறான். ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு சின்ன பையனோட உடம்புக்குள்ளே வந்துட்டு அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியே, முதல் வெளியில் போடா அப்படின்னு கௌஷிக்கோட அப்பா மிரட்ட, முதல் செயினை அவுத்துடுறா அப்படின்ற மாதிரி அந்த பேய் மிரட்டிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செயினை பிச்சுட்டு வெளியில் வந்துடுது. இந்த குடும்பத்தினர்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட்ஸை கொல்றதுக்காக முயற்சி பண்ணும்போது பின்னாடி வந்து அசிஸ்டன்ட் காப்பாற்றிடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சியை கொல்லலான்னு போகும்போது பின்னாடி வந்து அவங்க அப்பா காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டாக்டர் வந்து இப்போது நம்ம கௌஷிக் கிட்ட பேசுகிறாங்க. நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கதிகாச்சலம், இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறேன், இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ கதிகாச்சலமா? நீ கதிகாச்சலம்னா இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர சொல்கிறாங்க. பார்த்தா உண்மையான கதிகாச்சலம் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாருங்க. கதிகாச்சலம் உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி ஆன்மாவா உள்ளே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அங்கே தான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்டியை வைக்கிறாங்க இந்த டாக்டரு. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய அம்மா அப்பா அவங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருந்துருக்காங்க, படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அவனுக்கு பிடிச்சது எதையுமே சூஸ் பண்ண விடாமல் அவங்களுக்கு பிடிச்சதை இவன் சாப்பிடணும், இவன் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்புலேயே அந்த பையனை நடத்தி இருந்திருக்கிறாங்க. அதனாலேயே இவன் பயங்கர இன்ட்ரோவர்ட்டாக மாறி இருந்திருக்கிறாங்க. ஸோ யார்கிட்டையுமே பேசுறதுக்கு பயம், யார்கிட்டையும் ஏதாவது வேணும்னு கேட்கறதுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சிருந்திருக்கான். ஏன்னா எது கேட்டாலும் அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மீன்ஸ் அவன் கேட்டது கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஏதாவது கொடுப்பாங்க. அதனாலேயே அவன் டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருந்திருக்கான். அப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணில் ஒரு நியூஸ் பேப்பர் கிடச்சிருந்துருக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு கதிகாச்சலம் அப்படின்றவருடைய குடும்பம் வந்து அவருடைய வீட்டில் இறந்து கிடந்துச்சு அப்படின்ற மாதிரியான நியூஸை படிச்சிருந்திருக்கிறான். கதிகாச்சலம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டுட்டு தானும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. உண்மை என்ன அப்படின்னா கதிகாச்சலம் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவர் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களோட குடும்பத்தினர்கள் இறந்து கிடந்தாங்க. எப்படி அவங்க வீட்டில் கரண்ட் ஷாக் அடிச்சு குடும்பத்தினர்கள் இறந்து போயிருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு கதையும் அவங்களுடைய காலேஜில் பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறதுக்காக ஒரு எலும்புக்கூடு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த எலும்புக்கூடு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போனவர் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் அந்த எலும்புக்கூடில் டேகாக தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த டீட்டெயில்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இவன் புதுசாக ஒரு கதையை உருவாக்கி இருந்திருக்கிறான். அந்த கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த கதிகாச்சலத்தோடைய கதை. சின்ன வயசுலேருந்து டிப்ரெஷனுக்குள்ளே போய் மென்டலி பார்த்தீங்கன்னா இவன் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருந்திருக்கிறான். அந்த மென்டல் டிஸார்டர் காரணமாக இவனுக்கு ஹாலிசினேஷன் உருவாயிருந்திருக்குது. அந்த ஹாலிசினேஷன் தான் ஒரு வாய்ஸ் அவன்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவனை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரியும் அவனுக்கு தோணி இருந்திருக்குது. அதாவது காப்பாற்றுறன்ற பேரில் அவனை கெட்டதையெல்லாம் பண்ண வச்சுட்டு இருந்திருக்குது. இது எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக டாக்டர் சர்தா அங்கே நிரூபிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பையன் இல்லை நான் தான் கதிகாச்சலன்ட்டு உண்மையான கதிகாச்சலம் அங்கே நிற்கும் போதே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். தான் பையனுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவன் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக்கோட அப்பா ரொம்பவே மனம் முடிஞ்சு ஃபீல் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் பையனை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். முறையாக இந்த டாக்டர் கிட்ட இந்த பையனை கூட்டிகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க பேரண்ட்ஸ் சைடில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு, எங்கள் அப்பாவோட ட்ரீம் அப்படின்னு அப்படி தான் பேசியிருந்திருக்கிறானே தவிர தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரியே தெரியல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கிறான். இவன் போக்கிலேயே விட்டுறலான்னு சொல்லிட்டு குடும்பத்தினர்கள் விட்டுறாங்க. அம்மா கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறான், சிரிக்கிறான். தங்கச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவள் ஒரு 2 சப்ஜெக்ட் எடுக்கணும், அது எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி யோசனை பண்ணி இருப்பா. உனக்கு அதில் எது பிடிச்சிருக்குதோ அதை எடு, எதை பற்றி யோசிக்காதன்னு இவன் அட்வைஸ் பண்ணுறான். அவங்க அப்பா கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு வெளியில் போகிறான். காலேஜ் போறியா அப்படின்னு கேட்கும்போது நான் இனிமேல் காலேஜுக்கு போகலப்பா, எனக்கு காலேஜ் போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, சரிப்பா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறான். நேராக காலேஜுக்கு போகிறான். காலேஜில் சம்யுக்தா மீட் பண்ணி நடந்ததுக்கெல்லாம் என்னை மன்னிச்சுக்க, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் கிட்டையும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு சம்யுக்தா உன்னோட ஆளு, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. சுதந்திர காற்றை முறையாக சுவாசிக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். இதோட இந்த படம் முடியுதுங்க. பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் ஆகணும், அது அவங்களுடைய கடமை. ஆனால் நீ இதை தான் பண்ணணும், இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்கள மென்டலி ஒரு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றத தான் இந்த படத்தின் மூலமாக சொல்ல வராங்க. இது உண்மை கதையும் கூட அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.